காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். சிங்கங்கள் தன்னை விழுங்க காத்திருந்த போதிலும் தானியேல் என்னை மறுதலிக்கவில்லை. ஒரு போர் வீரன் போல சிங்கத்தின் குகையில் விழுந்தான். என் தேவன் என்னை காப்பார் என்று அறிக்கையிட்டான். சூறாவளி போன்ற சோதனையின் மத்தியில் காணப்படுகிறாய். ஒரு சகோதரனை விட உனக்கு அருகாமையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என் கண்கள் உன்னை காண்கின்றன. நீ என்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையையும் உன் உறுதியான விசுவாசத்தையும் நான் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். நீ சற்றும் எதிர்பார்க்காத வழிகளில் நான் உன்னிடம் வருகிறேன். உன் மனக்கவலை, உன் பலவீனம் ஒரு பெரிய அலை போல உன்னை மோதுகிறது. புயல் என்னிடமிருந்து வரவில்லை, ஆனால் இந்த புயலின் ஊடே நீ வரும்போது உன் விசுவாசம் உறுதிப்படுகிறது. நான் உன்னை மறப்பதில்லை. என் அமர்ந்த மெல்லிய சத்தம் கேட்டு நடக்க கற்றுக்கொள். உன் சுய சித்தத்தின்படி நடவாதே, அது ஆபத்தானது. ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும்போது என்னை நினைத்துக்கொள். உன் பாதைகள் செவ்வையாகும். என் கரத்தை பிடித்து நடக்க பழகிக்கொள். நீ வழி தவறி போவதில்லை. நான் கர்த்தர், முக்காலத்துக்கும் தேவன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அறிக்கை செய். இந்த அண்ட சராசரங்களிலும் உன்னை எதுவும் தொட முடியாது. அக்கினி மதிலாய் இருந்து உன்னை காக்கிறேன். ஆதார வசனம்: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சங்கீதம் 121:6.